வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள். தலைப்பு என் நண்பன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேளுங்க. அப்புவும் கதிரும் நெருங்கிய நண்பர்கள். இருவரும் பள்ளிக்கு ஒன்றாகத்தான் செல்வார்கள். மதியமும் ஒன்றாகத்தான் பள்ளியில் உணவு ஷேர் பண்ணி உண்ணுவார்கள். மாலை பள்ளி முடிந்து வீடு திரும்பும் போதும் ஒன்றாகத்தான் அவர்களது மிதிவண்டியில் வீடு செல்வர். படிப்பிலும் இருவரும் திறமை வாய்ந்தவர்கள். அப்புவுக்கு ஆங்கிலம் நன்றாக வரும். கதிர் அப்புவிடம்தான் சந்தேகம் கேட்டு படிப்பான். கதிருக்கு கணக்கு பாடம் நன்றாக வரும். அப்பு கதிரிடம் கணக்கு பாடத்தில் சந்தேகம் கேட்டு படிப்பான். இருவரும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பரீட்சையில் பாஸ் செய்து வந்தார்கள். ஒரு நாள் அப்பு வீட்டிற்கு கதிர் விடுமுறையில் விளையாடுவதற்காக வந்தான். அப்புவும் கதிரும் நிறைய விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தனர். சினிமா செய்திகளையும் பேசினர். அப்போது அப்புவுக்கு பிடித்த நடிகரை கதிர் அவதூறாக திட்டினான். அப்போது கோபத்தில் அப்பு கதிரை அறைந்தான். கதிர் கோபித்து கொண்டு அப்புவின் வீட்டில் இருந்து சென்று விட்டான். அவனது வீட்டிற்கு சென்று வருந்தினான். ஒரு வாரம் ஆனது. இருவரும் பேசிக்கொள்ளவே இல்லை. மனதில் மட்டும் பாசம் இருந்தது. இருவரும் தனித்தனியே பள்ளியில் அமர்ந்திருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர் மற்ற மாணவர்கள். என்ன காரணம் என்று தெரியாமல் வியந்தனர். ஒரு நாள் பள்ளி முடிந்து அப்பு வேகமாக சைக்கிளில் சென்றான். அவனுக்கு பின்னால் கதிர் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தான். அப்பு ஒரு பெரிய கல் தடுக்கி நிலை தடுமாறி வண்டியை கீழே போட்டு கீழே விழுந்து கிடந்தான். தலையில் பலத்த அடி விழுந்து இரத்தம் கொட்டியது. மயக்கத்தில் கீழே அப்பு கிடந்தான். இந்த சம்பவத்தை கண்டு பின்வந்த கதிர் திடுக்கிட்டான். உடனே அப்புவின் தலையில் அவனது கர்ச்சீஃபால் கட்டு போட்டு தூக்கினான். அப்புவை மெதுவாக கூட்டிச் சென்று அவனது வீட்டில் விட்டான். அவனது அம்மா பதறினார். உடனே அப்புவின் அம்மா, அப்பு, கதிர் எல்லாம் மருத்துவமனைக்கு சென்று அப்புவுக்கு சிகிச்சை பெற உதவியாக இருந்தனர். கதிரும் அப்புவின் கூடவே இருந்து அப்புவை கவனித்து கொண்டான். விரைவில் அப்பு பழைய நிலைமைக்கு திரும்பி குணமடைந்தான். அப்புவின் குடும்பத்திற்கும் கதிருக்கும் மிகவும் மகிழ்ச்சி. அப்பு கதிரிடம் பேச ஆரம்பித்தான். கதிர், என்னை மன்னித்து விடு. நான் வேண்டுமென்று உன் கன்னத்தில் அறையவில்லை. கோபத்தில் தவறி அறைந்து விட்டேன் என்றான். உடனே கதிர், பரவாயில்லை என்றான். என்னையும் மன்னித்து விடு அப்பு என்றான். உனக்கு பிடித்த நடிகரை உனக்கு கோபம் வரும் அளவுக்கு அப்படி பேசியிருக்க கூடாது என்று மன்னிப்பு கேட்டான். இருவரும் சமாதானம் ஆனார்கள். அப்பு கதிருக்கு மேலும் நன்றி கூறினான். நமது சண்டையையும் ஞாபகத்தில் வைக்காமல், கதிர், நீ எனக்கு உதவி செய்து என் உயிரையே காப்பாற்றியிருக்கிறாய். எனது வாழ்நாள் முழுவதும் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்றான். கதிரும் சந்தோஷத்தில், நீ என் நண்பன்டா, உன்னை காப்பாற்றுவது என் கடமை என்றான். இருவரும் பேசிக்கொண்டு சிரித்து மகிழ்ந்தனர். பழையபடியே நெருங்கிய நண்பர்கள் ஆகிவிட்டனர். இருவரும் ஒன்றாக பள்ளிக்கு சென்றனர். சம்பவங்களை அறிந்த மற்ற மாணவர்கள் இவர்களது உயர்ந்த நட்பை கண்டு பாராட்டினார்கள். ஆபத்தில் உதவும் நண்பனே சிறந்த நண்பன். உண்மையான நட்பு என்றைக்கும் தோற்காது. முடிவுற்றது. சரிங்களா? இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள். நன்றி. சுபம்.